தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானோ கலியுதேவம் காஞ்சிமணி. இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நம்ம மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்குது. ஒரு தலைப்பு இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு போன காரியம் சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா. இந்த சேனல் இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வேணாம் பண்ணுங்க, தினமே பாருங்கள். என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஒரு சேனலில் தான் அது இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் நான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா புதுசாக பார்க்குறவளுக்கு தெரியணுமே. ஸ்ரீ காலகண்டீஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டியிருக்கு. அது வந்து அடையப்பலம் அப்படிங்கிற கிராமத்தில் மாபெரிவா தான் இந்த கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்கான்னா அதுக்கு ரொம்ப முன்னாடியே இந்த விஷயத்தை பண்ணியிருக்கார். அதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த கோவில் வந்து 17th செஞ்சுரியில் ஆண்ட ஒரு ராஜாக்கு கீழே ஒரு 108 கிரந்தங்களை சான்ஸ்கிரிட்டில் எழுதினது யாருன்னா அடையப்பலம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த தீட்சிதர் தான். அந்த அடையப்பலம் தீட்சிதர் வந்து இந்த கிரந்தங்களோட பெருமையை நல்லா புரிஞ்சுன்னு அந்த ராஜா அவருக்கு அப்பய தீட்சிதன் பேர், அவர் பேரை சொல்லணும். அந்த கிரந்தங்களோட பெருமையை தெரிஞ்சுட்ட ராஜா அவருக்கு சொர்ணாபிஷேகம் பண்ணியிருக்கார். அதாவது தங்க காசால் அவருக்கு அபிஷேகம் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அவருடைய ஃபேமிலியை நல்லா நடத்திருக்கலாம், வசதியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை வச்சுட்டு அவர் அந்த ஊரில் அப்பய தீட்சிதர் வந்து ஸ்ரீ கண்டேஸ்வரர் கோவிலையும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலையும் கட்டினார் அவர். இப்போ அது அந்த காலத்தில் நடந்தது 17th செஞ்சுரி. இப்போ என்ன இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த கோவிலை புனருத்தாரணம் பண்ணணும், பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னா அந்த பரம்பரையில் வந்த ராமகிருஷ்ண தீட்சிதர் ஒருத்தர், அந்த அவரும் ஒரு கோவில் அந்த ஊரை சேர்ந்த சில பேரும் வந்தால் விஷயத்தை சொன்னால் மாபெரிவா சொன்னால் அப்பய தீட்சிதரை பற்றி இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் அவருக்கு சொல்லி சொன்னார். பெரியவா சொன்னால் கோயம்புத்தூர் ஜில்லாவில் கே வில்லேஜஸ்ன்னு ஒன்று உண்டு, தெரியுமோ அப்படின்னாரு. அவருக்கு தெரிஞ்சுதோ தெரியலையோ பெரியவா வந்து கேல ஆரம்பிக்கும். அந்த இங்கிலீஷ் லெட்டர் கேல அந்த கிராமங்கள்லாம் ஆரம்பிக்கும். அந்த கே வில்லேஜஸ்க்கு அங்கே போய் இந்த 108 கிரந்தங்கள் அப்பய தீட்சிதர் பண்ணார் இல்லையா, அதுலேருந்து முக்கியமாக சில கிரந்தங்கள் எடுத்து அதுக்கான ஒரு உபன்யாசத்தை அங்கெல்லாம் போயிட்டு வா, அப்புறமே இதை கும்பாபிஷேகத்தை என்னன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டார். பெரியவா எதுக்கு அமிச்சார்னு பரமேஸ்வரன் இவருக்கு எப்படி தெரியும். அதனால் இவர் கிளம்பி இவருடைய யார் 1-2 பேர் கூட இருப்பாளோ அவளோட கிளம்பி இவர் இந்த ராமகிருஷ்ண தீட்சிதர் போனார். சில கிராமங்களில் போய் அந்த கிரந்தங்கள் சிலதை செலக்ட் பண்ணி அதை பற்றியான உபன்யாசம் பண்ணால் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சொல்லி அமிச்சா சாதாரணமான விஷயமா இருக்குமா? அவருக்கு தெரியாது. பெரியவா வந்து அப்பய தீட்சிதருடைய அனுகிரகத்தினால இந்த கோவில் கட்டியிருக்கிறதுனால, அவருடைய தங்கக்காசை வச்சே கட்டியிருக்கிறதுனால அவருடைய அனுகிரகம் இருந்தால் நடக்கும்ங்கிறதுக்காக அனுப்பிச்சிருப்பா பெரியவா அப்படின்றத மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். அந்த அனுகிரகம் பரமேஸ்வரனான மகாபெரிவா மூலமாக வருமா அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தெரியாது. ஆனால் அங்கே போய் அவர் உபன்யாசம் பண்ணவுடனே என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஊரை சேர்ந்தவா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பணக்காரெல்லாம் வந்து அவளவே நிறைய ஃபண்டு பண்ணான். அவள் வந்து இவர் சொல்லியிருப்பார் இல்லையா, இந்த கோவில் கட்டுறதுக்காக மகாபெரிவா இது வந்து என்னை போய் இதெல்லாம் பண்ணிட்டு வான்னு சொன்னால் நான் வந்திருக்கேன், நான் அப்பய தீட்சிதர் பரம்பரையில் வந்தேன், என் பேர் இதுன்னு நான் சொல்லியிருப்பார். இதெல்லாம் நானாகவே அனுமானம் பண்ணுறேன், அதெல்லாம் அதில் எழுதியிருக்காது. நான் கொஞ்சம் கஸ் பண்ணுவேன் நிறைய விஷயங்களை, அது இப்படி பண்ணுறேன்.
அப்படி சொன்னதால அவளுக்கு வந்து மகாபரிவா அமிச்சிருக்கான்றத வார்த்தையை காதில் கேட்டவுடனே அந்த ஒரு பவர் வருமே பரமேஸ்வரன், இல்லைனாலும் வரவழைச்சிடுவார் பெரியவா. அதனால் அவெல்லாம் நிறைய கையில் இருக்கக்கூடிய பணம் என்ன இருக்குமோ அதெல்லாம் அவள் கொடுத்துருக்கா. எல்லாத்தையும் எடுத்துட்டார், ஒரு மூட்டையாக கட்டின்றார். அவர் வந்து பெரியவாளை திருப்பி அந்த பண மூட்டையோடு வந்து, ஏன்னா அவருக்கு தெரியாது அந்த பணம் மூட்டையை பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு அவருக்கு என்ன தெரியும். அதாவது அவ்வளோ பக்தியை வாழக்கலாம். நேராக பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார் அந்த ராமகிருஷ்ண தீட்சிதர். வந்தவுடனே ஒரு மூட்டையை வச்சுட்டு நமஸ்காரம் சாஷ்டாங்கமாக பண்ணவுடனே மகாபெரிவா கேட்டார், போன காரியம் சுக்லபக்ஷமா கிருஷ்ணபக்ஷமா அப்படின்னார். அமாவாசையிலேருந்து ஆரம்பித்து பௌர்ணமி வரைக்கும் அது சந்திரன் வளர்ந்துட்டே போகும். அது அதனால் அது வளர்பிறை மாதிரி அது அதுக்கப்புறம் பௌர்ணமிலேருந்து ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் தேஞ்சுட்டே போகும். அமாவாசை அன்றைக்கி ஒன்றுமே தெரியாது, அந்த அளவுக்கு சின்னதாக சந்திரன் வந்து போய் இல்லாத மாதிரி இருக்கும். அது கிருஷ்ணபக்ஷம்னு பேர். ஸோ சுக்லபக்ஷம்னா நிறைய வந்திருக்கணும் பணம். அமாவாசைனா பணம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற பணம் கூட அவர்கிட்ட கையில் என்ன எடுத்துகிட்டு போனாரோ அதுவும் போயிருக்கணும். அது மாதிரி பெரிய ஒரு சூச்சகமான ஒரு கேள்வியை போட்டார். ஏன்னா அவர் மூட்டையை கொண்டு வந்து வைக்கிறாரு, பெரியவாளுக்கு அது உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாதா? அதுக்கு இந்த ராமகிருஷ்ண தீட்சிதர் ரொம்ப நல்ல ஒரு பதில் சொன்னார். நித்திய பௌர்ணமி தான் அப்படின்னார். அதாவது ஒவ்வொரு நாளும் அவர் வந்து அங்கே உபன்யாசம் பண்ணும்போதும் பணம் கொடுத்துட்டே இருந்திருக்கா. இவர்கிட்டேருந்து எந்த செலவும் ஆகலை. இவர் செலவு போக பணம் நின்றுருக்கு அப்படின்னு அர்த்தம். இவருக்கு என்ன செலவு? ஏதாவது சாப்பிட்ருப்பார், அது கூட ஊர் பிரமுகர்கள் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி போட்டிருப்பார். அதனால் இவர் அப்படி சொன்னார். தினம் வந்து அவருக்கு பணம் சேர்ந்ததுனால நித்திய பௌர்ணமி தான் இருக்கார். அப்புறம் வந்து இந்த உபன்யாசங்கள்னால் வந்த பணத்தை வச்சுட்டு கோவிலுக்கான இதெல்லாம் பண்ணி அந்த ஊர் பிரமுகர்கள் அந்த இதில் அதையும் வச்சுட்டார். அடையப்பலத்தில் வச்சுட்டு அந்த கோவிலெலாம் நல்லபடியாக பண்ணி கும்பாபிஷேகத்தை யார் வந்து பண்ணா அப்படின்னா மகாபரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் வந்து பண்ணியிருக்காருன்னா இதை சொல்லவே வேண்டும். ஜெய் ஜெய் சங்கர ஹரிசங்கர. மகாபரிவா பாதம் வச்சிடும், மகாபரிவா பாதம் வச்சிடணும்.